வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நான் பார்க்கும்போது வார ராசிபலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா, அந்த தசாபுத்தி அந்தரங்களையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி போது உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ராசியாதிபதி வந்து 5ல் வந்து சுக்கிரன் நீச்சம். ஸோ 6ஆம் அதிபதி 5ல் இருந்தாலே வேலையில் வந்து கேவலமாக பேசுவோம், ஏதாச்சும் ஆடவனமாக பேசுகிறது, ஒரு மாதிரி நம்ம மனசு நோகிற மாதிரி பேசுகிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் வந்து வேலையில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதே மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கலில் வந்து ஒரு மனசில் ஒரு சங்கடமான விஷயங்கள்லாம் நடக்கும். குழந்தைங்க வந்து நம்மளை வந்து கொஞ்சம் மன நோகிற மாதிரி பேசுவோம், கொஞ்சம் பேஜார் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு வச்சுக்கோமே. அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருப்பானா, இல்லை 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும்போது, 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். அதுவும் வந்து இப்போ தான் வக்ர நிவர்த்தி ஆகி அது வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளுடைய பேச்சுக்கள் வந்து ரொம்ப கடுக்கு புடுக்குன்னு பேசுகிறது, கேள்வி நிறைய கேட்குறது, இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய கேட்குறது, இந்த மாதிரி விஷயம் அது நம்ம கொஞ்சம் பேஜார் பண்ணும். ஸோ அதனால் குழந்தைகிட்ட பேசுவோம், கொஞ்சம் பார்த்தோம் சரி இப்போ கிரகணாலும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாயெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் திங்கள் செவ்வாயில் வந்து கணவன் மனைவி நடுவில் வந்து கொஞ்சம் தேவையில்லாத ஒரு சந்தேகம், ஏதோ ஒன்று ஏடாவிடமாக பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் அந்த திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8ல் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. கொஞ்சம் நமக்கு தேவையில்லாத ஒரு மண்டை கொடைச்சலோ தேவையில்லாத விஷயமோ நடக்கணும் போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா வந்து அன்றைக்கி சந்திராஷ்டமம் 2 நாள். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அது வந்து நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு சந்தேகத்தையோ ஒரு டென்ஷனையோ ஏற்படுத்தும். எவனோ ஒருத்தன் ஏதாவது சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நம்ம மண்டை வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஓட்டின மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது சுக்கிரன் நீச்சமாக இருக்குது 5ல். ஸோ அதனால் வந்து குழந்தையோட பேச்சுக்களில் வந்து ஒரு ஏடாவடம் இருக்கும். பாசஸ் அம்மாவும் சரி கொஞ்சம் நம்மக்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் தப்பாக பேசுகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படும். நம்ம மனசு நோகிற மாதிரி பேசிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களும் முதல்ல சொல்லணும், கொஞ்சம் வந்து ஒரு டஃப்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலையில் வந்து ஒரு மன உளைச்சல், ஒரு டென்ஷனு, ஒரு பேஜாராக வர விஷயங்கள், மன ரணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 7ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு வந்து 2ல் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி விஷயங்கள் வந்து சுப நிகழ்ச்சிக்காக வந்து நீங்கள் ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய அலைச்சல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது செவ்வாயோட சாரத்தில் போகும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அதனால் வந்து ஒரு டென்ஷன் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க குடும்பத்தை நீங்கள் திட்டுறதோ உங்கள் குடும்பத்தை அவங்க திட்டுறதோன்ற மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த டிஸ்கஷனை கட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத விஷயத்த நம்ம பேசணுமாங்கிறத வந்து நம்ம யோசிக்கணும். கோவத்தில் எல்லோரும் கண்ணாவோட கத்துறது தான் எல்லா லைஃப்லேயும் நடக்கும். ஸோ அதனால் வந்து அவங்கள டச் பண்ணி அவங்க பெற்றவங்கள வந்து பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதனால் வந்து நிறைய ஒரு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குதுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது. ஸோ அது வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்கும்போது அப்பாவுடைய பிடிவாதம் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ 10ல் வந்து சனி வக்கரமாக இருக்கும்பொழுது உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா அப்போ கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள், சின்ன சின்ன விரயங்கள் இருக்கும். ஒரு நிறைய வந்து அலைச்சல்னால் பிரயாணம் ஊராக போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புனா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி 12ல் இருக்குது. ஸோ 11ஆம் அதிபதி 12 இருந்தாலே இந்த மாதிரி விஷயம் வருமா நிறைய, அதாவது என்ன சொல்கிறது, பெரிய லாபம் பெரிய விஷயங்களுக்கான ஒரு வரவு வந்தாலும் உடனே செலவு காத்திருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். வருமானம் கண்டிப்பாக வரும். ஸோ வரும், ஆனால் டக்குன்னு செலவாகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தின்றனால கொஞ்சம் நம்ம அதை வந்து செலவு கண்ட்ரோல் ஆகலையே அப்படின்ற ஃபீல் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் அவருடைய டென்ஷன் வந்து உங்களை வந்து ஒரு நைட்டு தூங்க விடாமல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 12ஆம் அதிபதி. ஸோ ராசியிலே வந்து லக்னாதிபதி வந்து உங்களுக்கு வந்து 8 மற்றும் 11ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது அண்ணன் வந்து ஏதாச்சும் வந்து ஏடாகூடமாக பேசி நம்மளை வந்து மன உளைச்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அது மட்டும் 12ஆம் அதிபதி ஆனால் சுக்கிரன். ஸோ 12ஆம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தணும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் வந்து ஃபங்க்ஷன் இந்த மாதிரி விஷயங்களாக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன். ஸோ இது வந்து ஜென்ரலாக நடக்கிற விஷயம் தான் ஒழிய மற்றபடி இது ஒன்றும் பெரிய இதில்லை. பட் இது ஜென்ரல். இனிமேல் வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி அந்த சூரியன் வந்து 4ல் வந்து அதுவும் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் குழந்தைகளோட நடவடிக்கைகள், அம்மா சார்ந்த விஷயங்கள் வந்து பேச்சுக்கள் நடவடிக்கைகள்லாம் மனசு நோகிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்த நடவடிக்கைகள் திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியினோட கொஞ்சம் கேவலமாக பேசுகிறது, ஒரு மன காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 2 நாட்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. என்னாச்சும் வந்து மன உளைச்சல் ஜாஸ்தி, ஏதாச்சும் ஒரு கற்பனையில் வந்து சந்தேகங்கள், கற்பனைகள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம வந்து ஏதோ ஒன்று வந்து நடந்துமோன்னு பயந்து அதனால டென்ஷனாக இருப்போம். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்களை இந்த புதன் வியாழன்ல கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது சந்திராஷ்டமன்றனால நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி வந்து செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதி மற்றும் 2ல் இருக்கும்போது நிறைய சுப நிகழ்ச்சிகள் வந்து கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. யாருக்கெல்லாம் செவ்வாய் தசாபத்தி அந்த அவங்க நல்ல லாபங்கள், சுப நிகழ்ச்சிகள், வீட்டில் வந்து விசேஷம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசை, ராகு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன ஒன்று சனி வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து பெரிய பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி வந்து ராசியிலே வரும்போது நண்பர்கள், மூத்த சகோதரர்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷனை எடுத்துக்கணும் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நண்பர்களாக இருந்தாலும் சரி, மூத்த சகோதராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப் நல்லா இருக்குன்றது அப்படி விளையாட விஷயம். ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துடும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கார். ஸோ 10ல் இருக்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்கும்போது தொழிலில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ புதிய தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா அது வந்து நம்ம வாய்ப்பு வரும், பட் இருந்தாலும் அது கரெக்டானதாக, ஏன்னா லாபம் உடனே வர கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தணும்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபதினா புதன் வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது குழந்தைகளும் உங்களுக்கும் நிறைய ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு டென்ஷன் இருக்கும். குழந்தைகளோட பிடிவாதம் வந்து நம்மளோட டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 4ல் வந்து அது கேதுவுடைய சாத்தில் போகும்போது அம்மா கொஞ்சம் ஏடாவடமாக பேசுகிறது, கொஞ்சம் நிறைய கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாகுது கேது தசாபுத்தி வந்து கேது வந்து 5ல் இருந்து அது சந்திரனுடைய சாத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. திங்கள்லேருந்து ஒரு புதன் வியாழன் வரை வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏதாவது தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத விஷயத்தில் வந்து போட்டு மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ல் நீச்சமாக இருக்கும்போது 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும். வேலையில் வந்து ஏதாச்சும் ஏடாவடம் நடக்கிறது, கடன் சம்மந்தமான விஷயங்களில் எவனா கேவலமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். என்னடா அது வேலையில் இப்படி கேவலமாக பேசுகிறான், எனக்கு இந்த வேலை தேவையா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். கடனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த கடன் அடிச்சு விட்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்துடும். ஸோ குழந்தைங்களும் வந்து கொஞ்சம் தப்பாக பேசுதோ, நம்மளை வந்து எதாவது தப்பாக நினைக்குதோங்கிற மாதிரி ஃபீலை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். ஏன்னா வந்து நீச்சங்கிறது வந்து மனக்காயங்களை ஏற்படுத்துறதுக்கான விஷயங்கள் இருக்கணும், கொஞ்சம் பார்த்துக்கணும். எப்படி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல பிரார்த்தனை, இறைவன் நான் வந்து ஒரு ஃப்ரெண்டாக வச்சுக்கிங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கிட்டு மனசார இறைவனை வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ஈஸ்வரன் நினைக்கிறேன், ஓம் வச்ச ஈஸ்வரன் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல பிரார்த்தனை நல்ல விஷயங்களை ஏற்படுத்தணும். டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் டிப் ஆஃப் த வீக்கில் எது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்களில் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம தான் வந்து வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப துக்ககரமாகவும் ரொம்ப கஷ்டப்படுற ஆள் யாருன்னு கேட்டோம்னா அது நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஃபீலிங்லேயே தான் வந்து நிறைய பேர் போயிட்டுருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது நான் நேரடியாகவே பார்க்குறேன். ஏன்னா வந்து அவன் என்ன நினைக்கிறான்னா, ஏங்க என்ன மாதிரி ஒரு கஷ்டம் வேறு யாருங்க பட்டிருப்பான், ஐயோ உன்னை விட 1000 பேர் வந்து இதோட கஷ்டமாக பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ சில பேருக்கு வந்து கஷ்டமே இல்லைன்னா கூட அந்த கஷ்டத்தை வந்து மண்டையில் போட்டுவிட்டு உழட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவிட்டியில் வந்து நிறைய பேர் அப்படியே அதுக்குள்ளேயே மிங்கிளாகிருக்காங்க. நிறைய சீரியல்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போதும் பார்க்குறோம்.
அதில் ஃபுல்லாகவே நெகட்டிவிட்டி தான். ஸோ அந்த ஒரு குடும்பம் வந்து இப்படி இருக்குது, அவனை இது பண்ணுறேன் இதை பண்ணுறேன், இதே தான் சீரியல்ஸில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து சீரியல்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து சீரியல்ஸில் வந்து நீங்கள் வந்து நெகட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்கனால அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வந்து மூளை கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஓப்பனாக சொல்லணும்னா. ஸோ இப்போ வந்து நான் சொல்ல போகிறது என்னென்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிஜமாகவே பிரச்சனை இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, என் ஜாதகம் சரியில்லையா, நான் வந்து அவயோகத்திலே பிறந்துட்டேன்னா எனக்கு எதுவுமே நல்ல விஷயம் இருக்காதா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் புலம்புறதே நம்ம கேட்டிருப்போம். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பரிகாரம் பண்ணணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் எதுவுமே வேணாம் சார். என்னை பொறுத்தவரை உங்கள் யோகமோ அவயோகமோ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இதை பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஒரு தெய்வம், அது என்ன தெய்வம் பிடிக்குதோ ஸ்டெப் 1, ஓகேங்களா? நான் சொல்ல ஸ்டெப் 1. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனதார பிரார்த்தனை. இப்போ ஒரு ஈஸ்வரன் பிடிக்குதுன்னா ஓம் நோச்சவனுக்கு மனசார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள், அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி உங்களது நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, உங்களாடி யாராவது ஜோசியத்தை கேட்டுக்கோங்க, நட்சத்திரம் என்னன்றதை கேட்டுக்கோங்க. இன்றைக்கி ஆப் இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த ஆப்பில் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்லாம் போட்டிங்கனாலே டோட்டலாக உங்கள் ஜாதகம் வரும். அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா அது வரும் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு. ஸோ அந்த நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திராதிபதியான அந்த மூல மந்திரம் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். இது வந்து எங்கே கிடைக்கும் சார் இந்த மந்திரம்லாம் அப்படின்னா, ஒன்று கூகுளில் கிடைக்கும். சரி, நீங்கள் கூகுளில் போய்ட்டு இந்த நட்சத்திரத்துக்கான மந்திரம்னா டப்னு வரும். இல்லை யூடியூப்பில் போனால் ஏகப்பட்ட பேர் போட்டு வச்சுருக்கான். ஸோ அது வந்து நட்சத்திரத்துக்கான மந்திரங்களை டெய்லி வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து நீங்கள் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க, அந்த திதி அதிபதி யாருன்னு பாருங்கள். ஸோ அந்த திதிக்கான மந்திரங்களை டெய்லி உச்சாரணம் பண்ணுறது, திதிக்கான தேவதையை வழிபடுறது. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாம யோகத்தில் பிறந்திருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த நாம யோகமில் என்ன சாமி வராரோ அந்த சாமிக்கான நாம யோகம்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யோகத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட யோகங்கள் வந்து சுகர்ம யோகம், அந்த யோகம், இந்த யோகம், நிறைய யோகங்களில் பிறப்போம். ஸோ அந்த என்ன யோகத்தில் நம்ம பிறந்தோமோ அந்த யோகத்துக்கான ஒரு மந்திரங்களை டெய்லி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கர்ணம். ஸோ நீங்கள் ஒரு கர்ணத்தில் பிறந்திருப்பீங்க. ஸோ அந்த கர்ணநாதன் யாரோ அந்த கர்ண தேவதையை நீங்கள் வந்து ஒரு மந்திரமாக வழிபாடு பண்ணுறது. ஸோ மொத்தம் வந்து இந்த 4. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்கன்னு பாருங்கள். ஸோ அந்த கிழமை என்ன கிழமையோ அந்த கிழமைக்கான அதிபதியோ அந்த கிழமைக்கான மந்திரங்களை யூஸ் பண்ணும். இந்த 5 விஷயத்தை வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ தான் பெரிய டிசாஸ்டராக இருந்தாலும் இது டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ரிலீஃபுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் கண்டினியூ பண்ணுங்க. 90 நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இது வந்து நீங்கள் டெய்லி பண்ணிவிட்டு வாங்க, அப்புறம் பாருங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து உங்களோட வாழ்க்கையை மாற்றுங்கிறதும் உண்மையான விஷயம். இது வந்து ப்ரூவ்னுங்க. இது வந்து டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடச்சிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நட்சத்திரம், உங்களுக்கு திதி, உங்களது யோகம், நட்சத்திரம், கிழமை. ஸோ இதெல்லாம் இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஒரு வேறு லெவலில் வந்து லைஃப் சேஞ்ச் ஓவர் ஆகும். ஸோ இதை பண்ணிட்டு வாங்க, சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் சொல்லிட்டு உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.